வெல்கம் டு அவர் சேனல். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் என்னைக்கு அப்ளிகேஷனுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் என்ன, ஏஜ் எவ்வளோ இருக்கணும், இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுவுமே பார்த்தலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2025 அன்னைக்கே வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/9/2025, அதாவது செப்டம்பர் 8 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் 9லேருந்து 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஎன்டெட் பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1/11/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 2க்கு 2/11/2025. எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி மினிமம் ஆஃப் 18 இயர்ஸ். இது மினிமம் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். 18 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கணும். தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் இந்த இதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் எழுதலாம். ஸோ உங்களுக்கு டிஎன்டெட் பேப்பர் 1க்கு என்னெல்லாம் இருக்கணும், ஃபார் கிளாஸஸ் 1 to 5 எடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரியில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நம்ம இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். இது பேப்பர் 2க்கு கொடுத்துருக்காங்க, இதுவும் செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 1க்கு வந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டலாக 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 hours. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். அந்த 150 மார்க்ஸுக்கு தான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து ஃபார் கிளாஸஸ் அந்த ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் எடுக்கிறதுக்கு. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, இது வந்து 30 MCQs 30 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வீதம் 30 மார்க்ஸு. லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 30 மார்க்ஸு. அடுத்து லாங்குவேஜ் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, இது 30. மேத்தமெட்டிக்ஸுக்கு 30, என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு 30. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வீதம் 150 மதிப்பெண்கள் உண்டு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி செலக்ட் பண்ணிக்கலாங்கிறது, எதுக்கு ஆப்ஷன் இருக்கோ அது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி தமிழ் ஆர் இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷு, என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷு. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்காங்க. அடுத்து பேப்பர் 2க்கு இது வந்து ஃபார் 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி 30 மார்க்ஸு. லாங்குவேஜ் தமிழ் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30. லாங்குவேஜ் 2க்கு இங்கிலீஷ், இது வந்து கம்பல்சரி, இது 30. 4th பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் 60 கொஸ்டின், இல்லைனா சோஷியல் சயின்ஸ் டீச்சர் 60 கொஸ்டின். ஸோ ஆர்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர்னால் அதுக்குள்ள 60 வரும். இல்லை நீங்கள் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 60 கொஸ்டின்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு, டோட்டலாக வந்து அதுக்கு 60 மார்க்ஸ் வரும். ஃபுல் டோட்டல் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். இதுவுமே பேப்பர் 2மே பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் வரும். அதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும், அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு இப்போ அந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் 150 இருக்கு இல்லையா, அதுக்கு 90 மார்க்ஸு. இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். இந்த மார்க் எடுத்தால் பாஸ் அப்படி. ஆனால் கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வரும். பட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு அது போல். அப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 90 மார்க்ஸ் இருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள். பேப்பர் 1க்கு 90, பேப்பர் 2க்கும் 90 தான். அதே போல் இந்த கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 82.5 மார்க்ஸ் இருந்தால் போதுமானது இந்த 150க்கு. இது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸு. பர்சன்டேஜில் பார்த்தா 55 வரும், மார்க்கில் பார்த்தா 82.5 வரும். பேப்பர் 2க்கும் அதே தான். அடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் 40, மார்க்ஸில் 60. பேப்பர் 2க்குமே 60 மார்க்ஸ் தான்.
நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக இந்த வெப்சைட்குள்ளே தான் போய் அப்ளை பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. ஸோ என்ன வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இப்போ நீங்கள் வந்து 2த்துக்கும் எலிஜிபிலிட்டி வச்சுருக்கீங்க, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் தனித்தனியாக செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2க்கும் சரி. கேண்டிடேட் ஷுட் கீப் ரெடி தேர் ஸ்கேன் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃபோட சைஸ் வந்து 20 to 60 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அப்புறம் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 30 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுபோல் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோகிராஃபும் அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கலனா இட் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட். உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது முடித்தா தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும், மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும், மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். 8/9 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்கே இருக்குது பாருங்கள். 10th ஆர் எஸ்எஸ்எல்சி இந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அடுத்து 12th ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் ஈக்வலன்ட் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். அடுத்து எலமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன். இதில் எந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பிஇஎல்இடி 4 years ஆர் ஈக்வலண்ட்டு இந்த டிகிரி சப்போஸ் வச்சுருந்தீங்கன்னா இதோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் வேணும், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். இப்போ முடிச்சுட்டு உங்களுக்கு டிகிரி வரலனா தான் நீங்கள் ப்ரொவிஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதுவே அப்ளை பண்ணிக்கலாம், இது தேவை கிடையாது. ஆனால் கன்சால்டேட் கம்பல்சரி. அடுத்து 4 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஏ, பிஎஸ்சி எஜுகேஷன் சேர்த்து படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட். ரீசெண்டாக முடித்தவங்களா இருந்தால் தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். அப்புறம் யூஜி டிகிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரிலவன்ட் சப்ஜெக்ட் எது வச்சுருக்கீங்களோ அதுக்குரிய அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதோட கன்சல்டேட் மார்க் ஷீட் கொடுக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்து பிஎட் டிகிரி தனியாக வச்சுருப்பீங்களே அவங்களுக்கு அந்த பிஎட் டிகிரி, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, இதுக்குரிய டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600. ஆனால் சில பேருக்கெல்லாம் கம்மி. அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 rupees. மற்ற எல்லாருக்குமே 600 rupees தான். அப்புறம் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு அலாங் வித் த ஃபீஸ் செப்பரேட்லி. எஸ்எம்எஸ் அலாட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் வில் பி சென்ட். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வரும்னு கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்காங்க. இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஒன்லி பேமெண்ட் கேட்வே, அதாவது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். டிமாண்ட் டிராஃப்ட்லாம் கிடையாது. சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும், ஒரு 25 rupees அது போல் இருக்கும், அதுவும் வந்து சேர்ந்து வந்துடும். கரெக்டாக அந்த டைம்குள்ளே பே பண்ணணும். Fee remitted shall not be refunded or adjusted for future recruitment under any circumstances. உங்களுக்கு திரும்ப தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. இஃப் எ கேண்டிடேட் பேஸ் த ஃபீஸ் ஃபார் மோர் தென் 1 time ஃபார் 1 அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனுக்கு இது நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்கள் 1 or 2 times எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் அவங்க வந்து அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக ஒரு தடவை பே பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து உங்கள் மொபைலுக்கு வருதான்னு செக் பண்ணிக்காங்க. அது வராமல் நீங்கள் திரும்ப பே பண்ணிட்டீங்க, 2 தடவை உங்களுக்கு அமௌண்ட் எடுத்துட்டா திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அதை கவனமாக பார்த்துக்காங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். அப்போ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சென்டர் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு டிஆர்பி அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, அதுவும் பார்த்துக்காங்க. இண்டிவிஜுவலாக கிடையாது, எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் தான் வரும். டேட், டைமு எல்லாமே, ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். www.trb.tn.gov.in இதில் தான் போய் பார்த்துக்கணும். அப்புறம் ரிசல்ட்டுமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உண்டு, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் செக்யூர்ட் த மார்க்ஸ் as noted below in the TN-TET paper 1, paper 2 examination will be issued with TN-TET paper 1, paper 2 pass certificate respectively. அதாவது உங்களுக்கு பாஸ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு உடனே போஸ்டிங்கு. ஆனால் பாஸுங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 90 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டு. அப்போ எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 82 மார்க்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் உண்டு. எஸ்டிக்கு 60 மார்க்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் உண்டு. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் இதே மார்க்ஸ் தான், சேம் மார்க்ஸ் தான். இது வந்து இந்த டிஎன்டெக் சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் லைஃப் டைம். நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னென்னா டெட் சர்டிஃபிகேட் டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் டு அப்பாயின்மெண்ட் ஆஸ் இட் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஃபார் அப்பாயின்மெண்ட். இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். Tamil teacher eligibility test qualified candidates have to appear for a separate competitive examination related to recruitment. இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம் கூட வச்சுப்பாங்க. இது ஜஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க, நீங்கள் வச்சுக்கணும், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவுக்கு யூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 8/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.